ஹாய்! இந்த வீடியோல குழந்தைங்களோட டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸான பிரஷிங், பாத்திங் அதாவது குளிக்க வைக்கும்போது, நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து பேச வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அர்ச்சனா. நான் மாஸ்டர்ஸ் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஓரல் பிளேஸ்மென்ட் தெரப்பி மற்றும் ப்ராம்ப்ட் மெத்தட் மூலமா நான் ஸ்பீச் தெரப்பி குடுக்குறேன். ஸோ நம்ம வந்து டெய்லியும் குழந்தைங்களோட நம்ம பிரஷ் பண்ணும்போது, குளிக்கும்போது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது, அப்பலாம் வந்து நம்ம வந்து அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம டெய்லியும் அந்த ஸ்பெசிஃபிக் டயத்துல வந்து ஒரு ஆக்டிவிட்டி மூலமா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வேர்ட்ஸ்லாம் சொல்லிக் குடுத்தோம்னா வந்து சீக்கிரமா அவங்க வந்து வேர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிரஷிங் ஆர் பாத்திங் டைம்ல வந்து நம்ம எந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதில வந்து ஃபர்ஸ்ட்டு லெவல் வந்து நம்ம வந்து ஆக்ஷன்ஸ் வந்து வித் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஆக்ஷன் இமிடேஷன் வந்து பண்ண வைக்கணும். ஸோ இந்த மாதிரியான லெவல்ஸ் மூலமா நம்ம வந்து போக போக தான் வந்து அடுத்து வந்து சவுண்ட் இமிடேஷன், வேர்ட் இமிடேஷன்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெவல்ல வந்து நம்ம வந்து இப்ப ஆக்ஷன் வித் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம்னா, இப்ப நம்ம குளிக்க வைக்கும்போது நம்ம வந்து குழந்தைங்க கூட தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி வச்சு நம்ம வந்து விளையாடுறதுக்கு சொல்லி தரலாம். தண்ணீல வந்து இப்படி ஸ்ப்ளாஷ், ஸ்ப்ளாஷ், ஸ்ப்ளாஷ் அப்படின்னு அடிச்சுட்டு டப் டப் டப்ன்னு அடிச்சு நம்ம வந்து விளையாடுறதுக்கு வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பண்றத பார்த்து குழந்தைங்களும் வந்து அதே மாரி வந்து இமிடேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாரி நம்ம வந்து தண்ணிக்கு கீழ வந்து கைய உள்ளார விட்டு அமுத்து, அமுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆக்ஷன வந்து இமிடேட் பண்ண சொல்லி தரலாம். அப்புறமா வந்து நம்ம டாய்ஸ வச்சு வந்து நம்ம வந்து அ அப், அப், அப் மேல போகுது, மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஆக்ஷன தான் வந்து நம்ம வேர்ட் இமிடேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இந்த ஆக்ஷன மட்டும் நம்ம என்ன ஆக்ஷன் செய்றோமோ, அதே மாரி ஆக்ஷன் வந்து அவங்களும் வந்து செய்யணும். ஸோ டைல்ஸ் மேல வந்து இப்படி ஏறுற மாரி, இல்ல பக்கெட் மேல ஏறி தண்ணிக்குள்ள விழுகுற மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரு கப் வச்சுக்கிட்டு அத வந்து தண்ணி எடுத்து இன்னொரு பக்கெட்ல ஊத்துற மாரி ஆக்ஷன்ஸ் வந்து இமிடேட் பண்ண வைக்கலாம். அது மாரி நம்ம ஒரு துணி குடுத்துட்டு குழந்தைகிட்ட குடுத்து அத வந்து தண்ணிக்குள்ளார விட்டு ஸ்குவீஸ் அமுத்து, அமுத்து விழு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி நம்ம வந்து அந்த ஆக்ஷன வந்து இமிடேட் பண்ண வைக்கலாம். அடுத்ததா செகண்ட் லெவல்ல வந்து நம்ம வந்து கம்யூனிகேஷன் ஜெஸ்டர் அதாவது வந்து ஆக்ஷன்ஸ் நம்ம கை மூலமா வந்து டாய்ஸ் எதுவும் இல்லாம கையில ஆக்ஷன் பண்றதுக்கு வந்து நம்ம சொல்லிக் குடுக்கணும். ஸோ இதுல வந்து நம்ம இப்போ டாய்ஸ் காமிச்சுட்டு, "உனக்கு இந்த டாய்ஸ் வேணுமா? நம்ம பாத் டைம்ல நம்ம குளிக்கும்போது இந்த டாய்ஸ் வச்சு விளையாடலாமா?" அப்படிங்கும்போது குழந்தைங்க ஆமா, இல்ல அப்படி சொல்றதுக்கான ஆக்ஷன்ஸ வந்து நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அது மாரி வந்து "என்ன வேணும் உனக்கு? இந்த டாய்ஸ்ல எது வேணும்?" அப்படின்னா இப்படின்னு கேட்கும்போது இப்படி பாயிண்ட் பண்றதுக்கும் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா நம்ம வந்து ஃபேஷியல் மூவ்மெண்ட், ஓரல் மூவ்மெண்ட் சவுண்ட் இல்லாம வெறும் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மூலமாவும், வாய் அசைவு மூலமாவும் இமிடேஷன் வந்து சொல்லிக் குடுக்கலாம். இத வந்து நம்ம வந்து பிரஷ் பண்ணும்போது வந்து, "இங்க பிரஷ் பண்ணலாம். பல்லு காமி, ஈ காமி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். "வாய் திற, ஆ காமி" அப்படின்ட்டு ஓப்பன் பண்றதுக்கு வந்து சொல்லி தரலாம். அப்புறமா வந்து குளிக்கும்போது வந்து சோப்பு நொர வர வச்சுட்டு இப்படி ஊது, ஊது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஊத வைக்கலாம். இல்லன்னா அப்படி மூவ்மெண்ட்ஸ் வந்து சும்மா வாய் அசைவு வந்து குடுக்க வைக்கலாம். அடுத்து 4த் லெவல் வந்து வோக்கலைசேஷன்ஸ் வந்து நம்ம பாத் டைம்ல சொல்லி தரலாம். ஸோ இதுல வந்து நம்ம ராஸ்பெர்ரிஸ் இந்த அப்படி சவுண்ட்ஸ் வந்து வர வைக்கலாம். சும்மா இப்படி தண்ணி வந்து இப்படி ஊத்தும்போது, அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊத்த வைக்கலாம். இல்லன்னா வந்து நம்ம இந்த புளியும்போது, ஈ அப்படின்னு சொல்லிட்டு துணிய வந்து இப்படி புளியற மாரி வந்து ஆக்ஷன்ஸ் குடுக்கலாம். அடுத்ததா வந்து 5த் லெவல் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு சொல்லிக் குடுக்கலாம். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி வேர்ட்ஸ்ங்கிறது வந்து அச்சச்சோ! அப்படி சொல்றது, ஆவுச்! அப்படி சொல்றது, அந்த மாரியான வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு சொல்லி தரலாம். ஸோ இப்ப டாய்ஸ் வந்து இப்படி டொப்பு விழுந்துருச்சு, கீழ விழுந்துருச்சுன்னா வந்து ஆவுச்! அப்படி சொல்றது தரலாம். இல்லைன்னா வந்து நம்ம அனிமல் சவுண்ட்ஸ் கூட சொல்லி தரலாம். ஒவ்வொரு டாய்ஸையும் வந்து காமிச்சு, அ டாய் எப்படி டக் எப்படி கத்தும், பக் 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 கத்தும், டாக் எப்படி கத்தும், பவ் பவ் கத்தும். அந்த மாரி வந்து நம்ம டாய்ஸ பாத் டாய்ஸ்லாம் வந்து வச்சு விளையாடலாம். 6த் லெவல் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஸ்பீச் இல்லைன்னா வெர்பல் ரொட்டீன் மூலமா வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் வந்து சொல்லிக் குடுக்கலாம். நம்ம இதுல வந்து நம்ம ஒரு ரைம்ஸ் மூலமா நம்ம வந்து மாடிஃபை பண்ணி கூட நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். இப்ப வந்து அந்த பாத் 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 யுவர் செல்ஃப், பாத் இட் எவ்ரி டே அந்த ரைம்ஸ வந்து நம்ம மாடிஃபை பண்ணி, பாத் யுவர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு அதுக்கிட்ட சோப் போடுற மாரி, பாத் யுவர் நோஸ், பாத் யுவர் மவுத் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சோப் போடுற மாரி வந்து விளையாடலாம். அதே மாரி நம்ம வந்து க்ளோஸ் மெத்தட் அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் டைப்லயும் வந்து சொல்லிக் குடுக்கலாம். இப்ப நம்ம எங்க தேக்கலாம்? எங்க தேக்கலாம்? அப்படின்ட்டு நம்ம கண்ண வந்து கிட்ட காமிச்சுட்டு குழந்தைங்க வந்து ம் எ எ ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வந்து இமிடேட் பண்றதுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது, ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா கண்ணு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண உடனே வெரி குட் அப்படின்ட்டு கண்ணு கிட்ட வந்து நம்ம சோப் போட வைக்கலாம்.
ஸோ அடுத்ததா வந்து 7th லெவல் வந்து ஃபங்ஷனல் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு சொல்லி தரணும். ஃபங்ஷனல் வேர்ட்ஸ்ங்கிறது வந்து அ அவங்க வந்து ரெகுலரா தேவையான சமயத்துல வந்து அவங்க ஒரு வார்த்தைய வந்து சொல்றதுக்கு வந்து யூஸ் பண்ணணும். அப்ப இப்ப வந்து வேணும்னா சொல்றது, கூப்பிடணும்னா வான்னு சொல்றது, இல்ல பால் வேணும்னா பால்ன்னு சொல்றது. ஸோ அந்த மாரி. ஸோ அத வந்து நம்ம குளிக்க வைக்கும்போது நம்ம வந்து சொல்லி தர்றதுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு டெய்லியும் 3 to 4 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த 3 to 4 வேர்ட்ஸ் நம்ம டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணும்போது வந்து அது வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வ ஏற்கனவே வந்து மாங்கிற சவுண்ட்ல வந்து சொல்றாங்க. ப மா மாமா அந்த மாரி வந்து சவுண்ட்ஸ் அந்த வேர்ட் வந்து மட்டும் வந்து குழந்தைங்களுக்கு வருதுன்னா, நம்ம அடுத்ததா வந்து நம்ம சூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து அதே பிளேஸ்மென்ட்ல இருக்கிற வேர்ட்ஸா வந்து இது பண்ணணும். இப்ப மான்னு சொல்லும்போது வந்து அது வந்து பைலேபியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த லிப்ஸ் 2 லிப்ஸும் வந்து குளோஸ் ஆகுற சவுண்ட் தான் வந்து மா. ஸோ அதே மாரி சிமிலரா வந்து லிப்ஸ் க்ளோஸ் பண்ற சவுண்ட்ஸ் வந்து நம்ம மாலேயவும் வேர்ட்ஸ் இருக்கலாம். அதே மாரி பா, பா அந்த மாரி வேர்ட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி ஒரு ஈஸியான வேர்ட்ஸ்னா பால் எடுத்துக்கலாம். ஆம் பால் வச்சு நம்ம வந்து தண்ணீல வச்சு வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த மாரி பால் எடுத்துக்கலாம். அம்மா வந்து சொல்லி அம்மா பிக்சர் வச்சு வந்து நம்ம விளையாட வைக்கலாம். இல்லைன்னா வந்து பேட் வந்து சொல்லி வந்து விளையாட வைக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம ஒரு 2, 3 வேர்ட்ஸ வச்சுட்டு அந்த பாத் டைம்ல அந்த டாய்ஸ வச்சு நம்ம வந்து விளையாடும்போது, அந்த வேர்ட்ஸ டெய்லி ரிப்பீட் பண்றதுனால அந்த வேர்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அது மாரி நம்ம வேர்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது வந்து சிலபிள்னெஸ்ஸ யூஸ் பண்ணியும் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இப்ப வந்து அவங்க குழந்தைங்களால வந்து மாமா, பாப்பா அப்படிதான் வந்து சொல்ல முடியுது அப்படின்னா, அந்த மாரியான பேட்டர்ன்ல வந்து நம்ம வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம். வா, வா, தாத்தா, காக்கா அந்த மாரி வேர்ட்ஸ் எடுத்து அதையும் வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். அடுத்ததா வந்து ஃப்ரேசஸ் வந்து சொல்லிக் குடுக்கலாம். இது யாரு டக்கு? அம்மா டக். இது யாரு டக்கு? அப்பா டக். அந்த மாரி வந்து நம்ம 2 வேர்ட்ஸ் சென்டென்ஸஸா வந்து சொல்லலாம். இப்ப நம்ம எத துடைக்க போறோம்? கண்ணு துடைக்க போறோம். கண்ணுக்கு சோப் போட போறோம். அந்த மாரி வந்து ஒரு 3 வேர்ட்ஸா வந்து நம்ம வந்து சொல்லிக் குடுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி.